எண்ணங்கள் ஒடுங்கும் உணர்வு ஏற்படும். நான் செய்கிறேன் என்ற உணர்விலிருந்து செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்விற்குள் நுழைய முதலில் உடலே தியானம் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொருவரின் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று கவனிக்க வேண்டும். இதற்கு முன்னர் கருவறைக்குள் கண்ணுக்கு தெரியாத புள்ளியாக இருந்த நாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு உடல் வளர்ந்திருக்கிறோமே என்று தொடர்ந்து வேறு சிந்தனை இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்தோ ஓய்வாகவோ படுத்துக்கொண்டோ அது பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் ஒரு புள்ளியில் நம்முடைய இன்றைய உடல் வளர்ச்சிக்கு நாம் எதையும் செய்யவில்லை என்பதையும் ஏதோ ஒன்றோ அல்லது பலவோ தூண்டியதால் நாம் இவ்வாறு உருவாகி இருக்கிறோம் என்ற முடிவு வரும். எது நம்மை உருவாக்கியவைகள் என்பதை சிந்திக்கும் போது முதலில் நமது தாய் தந்தையரின் தாம்பத்திய உறவு பற்றிய உணர்வு ஏற்படும். பிறகு பஞ்சபூதங்களான காற்று, நீர், நெருப்பு போன்றவைகளும், அதன் பிறகு நாம் உட்கொண்ட உணவும், அதன் பிறகு அவ்வுணர்வை சீரணமாக்கிய சீரண மண்டலத்தை பற்றியும், காற்றின் மூலம் நமது உயிரையும் தக்க வைக்கும் முறையான காற்றோட்ட மண்டலத்தையும், உடலின் உயிர் சக்தியை ஊடகமாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற இரத்த ஓட்ட மண்டலத்தையும், உணவின் சக்தியை எல்லாம் உடலுக்கு கொடுத்துவிட்டு அதை முறையாக வெளிப்படுத்துகின்ற கழிவேற்று மண்டலத்தையும் உணர முடியும். இப்படியே தினந்தோறும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இறுதியில் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்ற உணர்வு மட்டுமே எழும். அதன் பிறகு நமது பிறப்பையும் குழந்தைத்தனத்தையும் இளமையையும் வாலிபத்தையும் முதுமையையும் இறப்பையும் சிந்திக்க சிந்திக்க இறுதியில் அங்கேயும் நாம் ஒன்றும் செய்யவில்லை என்ற உணர்வே தழைத்திடும். அதன் பிறகு நம்மை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களின் இயக்கங்களையும், மரம் செடி கொடிகளின் இயக்கங்களையும், உயிரினங்களின் இயக்கங்களையும், அதன் பிறகு இயற்கை கோள்களையும், பூமியையும், பூமியினுடைய சுழற்சியையும், பூமியின் பிறப்பையும் தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க நாம் எதுவுமே செய்யவில்லை, எல்லாமே செய்விக்கப்படுகின்றன என்ற உணர்வு ஏற்படும். இறுதியில் இத்தனை செய்விக்கப்படுதலுக்கும் காரணமான சக்தி எது என்று உணர ஆரம்பிப்போம். அப்படி தொடர்ந்து உணரும் போதும் எல்லாம் எண்ணம் ஒடுங்கிய நிலை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எண்ணம் எல்லாம் ஒடுங்கி நாம் ஒன்றுமே இல்லாமல் போய் இப்பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இணையும் நிலையை உணர முடியும். இந்நிலைக்கு பிறகு அப்படியே முழுமையான அமைதி ஆக இருக்கும் நிலை ஏற்படும். இந்த அமைதியான இருக்கும் நிலையில் எழும் உணர்வே விழிப்புணர்வாகும். அவ்விழிப்புணர்விலேயே தொடரும் நிலைதான் ஆனந்த நிலையாகும். ஒவ்வொரு மனிதனின் அணுவணுவான இயக்கத்தின் காரணமாக இருப்பது எது என்று ஆழமாக சென்று பார்த்தால் அவனுடைய அறிவுகளில் ஒன்றாகவே அமையும். அதாவது அவன் உள்வாங்குதலில் சேமித்து வைத்துள்ள நிகழ்வறிவு, அவனுக்கு சூழலாய் ஏற்பட்டுள்ள சூழல் அறிவு, அவனுடைய சூழலையும் மீறி அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்குள் புகுந்துவிடும் சுற்றறிவு, அவனுக்குள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பயம், பாதுகாப்பு என்ற பெயரில் சமூகத்தால் புகுத்தப்பட்ட நிழலறிவு அல்லது மாயையறிவு, அவனுக்குள்ளே இருக்கும் உடலின் அறிவு, பசி, பாசம், காமம், வலி, இறுதியாக அவனுக்குள் பிறப்பிலிருந்தே பதிவு செய்யப்பட்டுள்ள மரபணு திறன் அறிவு ஆகிய அறிவுகளால் மட்டுமே ஒரு மனிதனின் இயக்கம் இருக்கிறது. மேற்கூறிய அறிவுகளின் கூட்டமைப்பினாலும் நடக்கலாம், அல்லது ஒன்றின் ஆக்கிரமிப்பாலும் இயக்கம் நடக்கும். மற்ற அறிவுகள் அனைத்தும் எழுவதையும் விழுவதையும் கான்சியஸாக உணரும் தன்மை உடனே கிடைக்கும். ஆனால் மரபணு திறன் அறிவு எழுகின்ற அல்லது விழுகின்ற நிகழ்வினை உடனே
கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் போக போக உணர முடியும். ஏனென்றால் எல்லா அறிவின் உள்ளீடாக அடிநாதமாக மரபணு திறன் அறிவு ஓடிக்கொண்டே இருக்கும். இம்மரபணு திறன் அறிவை உடனே ஐடென்டிஃபை செய்ய முடியாது. ஆனால் அம்மரபணு திறன் அறிவு உள் இருப்பு இல்லாமல் மற்ற அறிவுகள் தானாகவும் இயக்கும் வாய்ப்பு ஆரம்பத்தில் மிக மிக குறைவாகும். மரபறிவையும் மற்ற அறிவுகளையும் பிரித்து அறிந்து பார்ப்பதற்கு முனைந்தால்தான் மரபறிவின் ஆக்கிரமிப்பு தன்மையையும் உள்ளிருப்பு தன்மையையும் உணர முடியும். எப்போது பிரித்தறிந்து செயல்படுகிறோமோ அப்போது மிகவும் நிதானமாகிவிடுவோம். அப்போதுதான் மரபணு திறன் அறிவும் மற்ற அறிவுகளையும் பிரிக்க முடியும். தன்மை நமக்குள்ளே இருக்கிறதென்றும் அப்படி பிரிக்கக்கூடிய கருவியும் நமக்குள்ளே இருக்கிறதென்றும் இவற்றை பிரிப்பதற்குரிய மூலம் எல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா இருப்பதுவே என்பதையும் உணர முடியும். இது சாதாரணமாக எல்லோருக்குள்ளும் உடனே வந்துவிட முடியாது என்ற காரணத்தை ஒத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் உலகம் ஒன்றுமில்லை என்ற நிலை மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்த பிறகு ஏற்படும் போது வர வாய்ப்பிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உடல் மிகப்பெரிய உயிர் கடுமைகளை அனுபவிக்கும் போது இந்நிலைக்குள் வர வாய்ப்புள்ளது. பொருளாதார கடுமைகளோ மற்ற கடுமைகளோ கூட வந்தால் மறுபடியும் பொருளாதாரத்தையும் உலக வாழ்க்கையும் கவனமாக வாழவும் பொருளாதாரத்தை கவனமாக சேமித்து வாழத்தான் முனைவேமே ஒழிய உலகம் ஒன்றுமில்லை, எல்லாமே மாயை என்ற உணர்வு ஏற்பட வழியில்லை. ஆனால் உயிர் பயமும் உடலின் எக்ஸ்ட்ரீம் சிதைவுகளும் ஏற்படும் போது மனிதன் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கும் போது தனியாக அவன் எண்ணிக்கொண்டே இருக்கும்போது, ஏனென்றால் இந்நிலையில் அவனோடு துணையாக இருப்பது அவனுடைய எண்ணங்கள் மட்டுமே. இப்படி அவன் இருக்கும்போது அவனுடைய ஒவ்வொரு நினைவுகளும் செயல்களும் திரும்ப திரும்ப எண்ணங்களாக நினைவுகளாக வந்து கொண்டே இருக்கும் போதுதான் தான் ஒன்றுமில்லை என்றும் பணம் பொருள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு ஏற்படும். இந்நிலையில் தான் அவன் இத்தனை அறிவையும் உற்று கவனிக்கும் ஒன்று தனக்குள் இருக்கிறதென்றும் அந்த ஒன்று இத்தனை அறிவும் எண்ணங்களும் அமுங்கும் போதுதான் எழும் என்ற உணர்வை உணர முடியும். அப்படி இல்லாமல் எண்ணங்களை கட்டுப்படுத்த யார் எப்படி பயிற்சிகளை கொடுத்தாலும் அது ஒரு தற்காலிகமான நிகழ்வாகவே இருக்குமே ஒழிய நிரந்தரமான தீர்வாக அமையாது.